திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் சைவ வைணவம் குறித்து அருவருக்கத்தக்க ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதன் மீது அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்கிலிருந்து விடுபட வேண்டும் சொல்லிட்டு அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு. அதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இந்த வழக்கின் திசை எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அவருக்கு இந்த வழக்குல தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த வழக்கு பொறுத்தளவு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். யாருன்னா ஒற்றை கவுன்சிலராக பாஜகவுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன். ஏன்னா அவங்க போட்ட வழக்கு தான் எம்எல்ஏ எம்பி மீதான ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஜார்ஜ் டவுன்ல இருக்கு. அங்கதான் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வரும் பொழுது பொன்முடிக்கு ஆஜரான வழக்கு எம்ஆர் இளங்கோ அவர் என்ன சொல்றாருன்னா, என்ஆர் இளங்கோ இது ஒரு ஹாலில் தான் நடந்தது, ஏற்கனவே நடந்ததை அதை அப்படியே சிரிப்பா அப்படியே காமெடியா அவர் சொன்னாரு. இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு தனி நபர் வழக்கு போட்டுக்க. இப்ப நீங்க அந்த இதை பாருங்க, ஒரு தனிநபர் செஞ்சான் ரைட்டு. இப்போ ஒரு தனிநபர் செஞ்சதுக்கு இப்போ நாளைக்கு எந்த ஜமாத்துலேருந்து அவனுக்கு வர மாட்டாங்களா? ஆதரவுக்கு வர மாட்டாங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு எஸ்சி நம்ம 2 பேரும் தான் பேசுகிறோம். தென்காசியில் படம் பார்த்துட்டு போகிறப்ப அடித்தாங்க. அவங்கள அந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 தனிப்பட்ட நபர் அடிச்சிருக்கான். அவனுக்காக ஜமாத்தையே சம்மந்தப்பட்ட வழக்கு தொடுத்தவர்கள் மீது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வரலையா? அது மாதிரி தனிநபர் வழக்கு போட்டார், பாதிக்கப்பட்டவர் அவர் தைரியமாக வழக்கு போட்டிருக்காரு. நான் கடவுளை வணங்குறவன், என்னுடைய கடவுளை கேவலப்படுத்துறது மாதிரி என்னுடைய வழிபாட்டு முறையை சமய சின்னங்களை கேவலப்படுத்துறது மாதிரி ஒருத்தர் பேசினார்னா அவர் தான் வழக்கு தொடுப்பாரு. வழக்கு தொடுத்திருக்காங்க. இது எந்த தைரியம் வருகிறதுனா, இது மாதிரி ஒருத்தவர் செஞ்சிருக்காரு, அதை பெருமையாக இவங்க பேசியிருந்தோம். ஏன்னா ராமருக்கே செருப்பு மாலை நாங்கள் போட்டவர்கள் அப்படின்னு. அது ஒரு காலகட்டத்தில் இவங்க அசிங்கமாக பட்டிமன்றம்லாம் நடத்தியிருக்காங்க. அதற்கு இந்து முன்னணி எதிராக பட்டிமன்றம் போட வேண்டும் நினைக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் தான் இவங்க அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அத காலம் 67 மாதிரியே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க இப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இல்லை அப்படின்னு. இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுங்கிற சேர்த்து அதோட என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கட்சி பதவியை இழந்தார் பொன்முடி. பேர் பொன்முடி, அவர் முடி இழந்தார் அப்படிங்கிறது தான். பதவி இழந்தார், அமைச்சர் பதவி போனுச்சு. இப்போ திரும்ப நிற்கிறதுக்கு சீட்டு கொடுக்கல. அவர் பையனுக்கு திருக்கோயிலூர் கொடுத்தாங்க, அவருக்கு இல்லை. இப்போ அதே வயசு, அவரை விட சீனியர் துரைமுருகனுக்கு கொடுக்கலையா? அதே பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலுக்கு கொடுக்கலையா? ஆனால் அவன் ஏன் உனக்கு கொடுக்கல? நீ ஏற்படுத்தி வைத்த அந்த தாக்கம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனால் இப்படி பேசியவர்கள், இந்து மதத்தை குறித்து வன்மமாக பேசியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இதை பேசுறது இருக்கு. நான் இதுக்கு முன்னால இவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லீடர் உதயநிதி ஸ்டாலின், அவர் டெங்கு மலேரியா இதெல்லாம் பேசினாரு. ஸோ அந்த வழியில அப்படியே பேசினா நம்ம நம்மளை கொண்டாடுவாங்க கட்சியில அப்படின்னு நினைச்சிட்டு பேசினாரா என்னன்னு தெரியல. இப்போ இவங்க அமைச்ச ஆட்சி, அந்த ஆட்சியில HRNC சார்பாக வாதிட்ட அட்வொகேட்டே என்ன சொன்னாரு, திருப்பரங்குன்றத்துல ஏன் தீபத்துறை 2 இடத்துல ஏன் தீபம் ஏற்றணும், முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுனாலயாங்கிறது மாதிரிலாம் கோயில் காசுல சம்பளம் வாங்கி கொண்டு இருந்த. ஏன்னா அவனுக்கு ஃபீஸுங்கிறது அந்த அட்வொகேட். நான் எதுக்கு இப்படியே எனக்கு லேட் ஆகுதுன்னா, அவனை தரக்குறைவாக பேசுவதா எப்படி பேசுறதுன்னு எனக்கு வரமாட்டேங்குது. இந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு இவ்வளவு அசிங்கமா பேசினாரு. ஆனா கோயில்லேருந்து தான் அவனுக்கு அந்த ஆளுக்கு காசை கொடுத்துருப்பாங்க சம்பளமா. அதை வாங்கி கொண்டு அந்த கோயிலே எவ்வளவு அசிங்கமாக பேசினா அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தைரியம், இதையெல்லாம் மக்கள் சகித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்துக்கள். இப்போ இதே மாதிரி கிறிஸ்துவத்தையோ இல்லை இஸ்லாத்தையோ இப்படி அந்த காசை வாங்கிட்டு இப்படி ஒருத்தன் பேச முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. அவர் முதல்ல உயிரோட இருந்துட முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க தைரியமாக நாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதற்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும். இதன் மூலமாக இந்து மதத்தை இவ்வளவு இழிவாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல்வாதிக்கு தண்டனை அப்படின்னு கிடைச்சாதான் நாளைக்கு எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுவான். ஏன்னா இப்போ சட்டசபையிலேயே சனாதனத்தை பற்றி மீண்டும் உதயநிதி பேசியிருக்காரு. ஏன்
தண்டனை ஒன்றும் கிடைக்கல. இப்படி தண்டனை கிடைச்சாதான் இவங்க அடங்குவாங்க. இந்த வழக்கை தொடர்ந்து திருமதி உமா ஆனந்தன் நடத்தணும். அதுதான் நம்முடைய ஒரு பார்வையாக இருக்குது. அவருக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்கள்.